தலைமை உரை ஆற்ற வருமாறு நமது அன்பிற்குரிய அண்ணா நகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய புரவலரும் நான் முன்பே அறிவித்ததைப் போல கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் உமா மகேஸ்வரன் அவர்களை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். இன்றைக்கு எதையெல்லாம் நாம் போராட்ட களங்களில் இந்தி எதிர்ப்பை, சமஸ்கிருத எதிர்ப்பை, தமிழ் மொழியில் படிக்க அங்கிருந்த அறக்கட்டளையில் இருந்த பல்வேறு சிக்கல்களை எல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு பேர் ஆளுமையினுடைய பெயரன் இப்பொழுது தலைமை உரையாற்றுகிறார். ஐயா வருக. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய 134ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவும் பாவேந்தர் பாசறையினுடைய 32ஆம் ஆண்டு கவிதை திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் இங்கே மொழி வாழ்த்து பாடிய திருக்குறள் மாமணி குரலிசை வேந்தர் மரியாதைக்குரிய ஐயா சோ பத்மநாபன் அவர்களே, நல்லிசை பாடல்களை இங்கே பாடி அமர்ந்திருக்கிற பெருமகனார் கவிஞர் நா ஜெகதீசன் அவர்களே, இசை மாமணி சித்ராமணி அவர்களே, வரவேற்புரை நல்கிய இந்த பாசனுடைய தலைவராக தற்போது பொறுப்பேற்றிருக்கின்ற பெருமகனார் மரியாதைக்குரிய பேராசிரியர் கவிஞர் தமிழ் இயலன் அவர்களே, நோக்க உரையாக இங்கே ஆற்றி அமர்ந்திருக்கிற பெருமகனார் இந்த பாசறையை 32 ஆண்டுகள் கட்டி காத்து தமிழ் கவிஞர்களை தமிழ் கவி பாடுவதற்காக விழாவை அமைத்து கவிஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்து கவிஞர்கள் தன் திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு விழாவை அமைத்து இருக்கின்ற இதனுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய முகம் முனைவர் இளமாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிக நீண்ட தொலைவிலே இருந்து வருகிறார். பூந்தமல்லி கடைசியிலே இருந்து வருகிறார். அண்ணா நகரில் தான் இருந்தார், இப்பொழுது பூந்தமல்லியிலே குடி ஏறிவிட்டார். சொல்லூர் உழவராக இருக்கின்ற பெருமகனார் அவர்கள் இலக்கிய நடைகளை அருமையாக சுவைகின்ற ஒரு பேரறிஞர், தமிழ் இலக்கியங்களை பேசுகின்ற ஒரு நல்ல நீதிபதி என்ற வகையிலே நல்ல தீர்ப்புகளை வழங்கி மிகப்பெரிய பேர் பெற்றிருக்கின்ற பெருமகனார் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஞானப்பிரகாசம் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கவிக்கோ கவிஞருக்கெல்லாம் கவிஞராக விளங்குகின்ற பெருமகனார் கவிக்கோ துரை வசந்தனார் அவர்களே, ஏற்புரை இங்கே பரிசு பெற இருக்கின்றார்கள் பாவலர் சுப முருகானந்தம் அவர்கள் இப்பொழுது ஏற்புரை மாற்ற இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் பெருமதிப்புக்குரிய கவிஞர் முருகன் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற சான்றோர் மக்களே, என்னுடைய அருமை இளவல் பெருந்தகையாளர் வாமுசே திருவள்ளுவர் அவர்களே, ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல கடந்த 25ஆம் தேதி அண்ணாமலை மன்றத்திலே ஒரு சிறப்பான விழாவை தன்னுடைய முகவர்களுக்காக ஏற்பாடு செய்து கூடவே ஒரு திரைப்பட கலைஞரையும் இணைத்து அருமையான ஒரு விழாவை நடத்திய TKS கலைவண்ணன் அவர்களே, 100 90 99 என்ற ஐயத்தை ஏற்படுத்திய புலவர் ஐயா வீரமணி அவர்களே, நம்முடைய பெருமதிப்புக்குரிய கஸ்தூரிராஜா அவர்களே, நிறைய பேர் வந்திருக்க, எல்லா பேரும் சொன்னா வருத்த வேண்டாம், அனைவருமே நீங்கள் விழித்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் பேச நினைத்தது அத்தனையுமே நம்முடைய தமிழன் அவர்களும் முகம் இளமாறன் அவர்களும் பேசிவிட்டார்கள். நாம் ஏன் மற்றவரை தூக்கி பிடிக்க வேண்டும்? நம்மை நாமே தூக்கி பிடிக்காத போது, நம்மை நாமே நம்மவரை தூக்கி பிடிக்காத போது, மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து மடிந்திருக்கின்றானே இந்த தமிழன் என்று நினைக்கின்ற போது நாம் எல்லாம் நிச்சயமாக வெட்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். 1945ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இதைதான் சிந்தித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் சிந்தித்தார், நமக்காக பிறந்தவன், நம்ம தமிழ் மொழியை உண்டவன், தமிழுக்காக வாழ்கின்றவன், தமிழை கக்குகின்றவன், தமிழை பரப்புகின்றவன், தமிழ் பேரறிஞன், தமிழ் கவிஞன் என்ற ஒரு உள்ள கூற்றை உள்ளத்திலே ஏற்படுத்தி 1944
தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற சங்கத்தை பெயர் மாற்றி திராவிட கழகம் என்ற பெயர் மாறியது 1944 ஓராண்டுகள் இந்த கவிஞனை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டினார்கள், கூட்டம் கூட்டினார்கள், குழுவை அமைத்து 1945 ஆண்டு ஜூலை திங்கள் 29ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை திரட்டினார்கள், 25,000 ரூபாய். இப்போது 25 கோடியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த 25 ரூபாயை நம்முடைய பெருமகனார், நம்முடைய கவிஞர், அந்த கவிஞருக்கு பணம் பொற்கொடையாக வழங்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெற்று நம்முடைய பாரதிதாசன் அவர்களுக்கு அந்த பொற்கொடையை வழங்கினார்கள். ஏன் வழங்கினார்கள் என்றால், யாருமே மற்றவர் நம்மை தமிழை தவிர மற்றவர் யாருமே பாரதி என்ற பெயரை வைத்திருக்க மாட்டார்கள். நம்மை தவிர பாரதிதாசன் என்ற பெயரை யாருமே வைத்திருக்க மாட்டார்கள். அதற்காக தான் சுரதா அவர்கள் சொன்னார்கள், ஏன் இந்த ஆள் அவர் பேசுவங்களுக்கு தெரியும், ஏன் இந்த ஆளை அந்த ஆளுடைய பெயரை வச்சுட்டாரு, சரி அந்த ஆள் வச்சுட்டாரு, சரி நான் இவருடைய பெயரை நான் வச்சுக்கிறேன், சுரதான் வச்சுட்டார், சுப்பரத்ன தாசன் என்று அவர் பெயர் நான் வைத்துக் கொள்கிறேன், மற்றவன் வைக்க மாட்டான். நம்முடைய தமிழன், நம்முடைய கவிஞன், நம்மை பின்பற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு கவிஞரை நாம் அவரை பின்பற்றுகின்ற நம்மெல்லாம் அவரை பின்பற்றியாக வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சுரதா என்ற பெயரை, அவர் சுப்பரதாசன் என்ற பெயரை அவர் வைத்துக் கொண்டார். எந்த ஒரு மாற்று இனத்தாரும் இது போன்ற பெயரை வைத்திருப்பார்களா? இல்ல, வேண்டாம். பாரதி என்ற பெயரை கூட வைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள். ஆனால் பாரதி என்ற பெயர் பாரதிக்கு கிடையாது. சுப்பிரமணி என்ற பெயர் தான் அவருக்கு. இந்த பட்டப்பெயர் தான் பாரதி. இந்த பட்டப்பெயரை கூட நினைவில் கொள்ளாமல் அவர்கள் வைத்துக் கொள்கின்ற பெயரெல்லாம் வேறாக இருக்கிறது. சுப்பிரமணியம் என்று வைத்துக் கொள்வார்கள். ஆனால் சுப்பிரமணி பாரதி என்று ஒருவரையும் நான் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அந்த வகையிலே நமக்காக வாழ்ந்தவன், நம் தமிழுக்காக வாழ்ந்தவன், தமிழ் மொழி மிளிர வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவன் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு ஆண்டுதோறும் விழா எடுக்க வேண்டும். கவிஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தர வேண்டும். கவிஞர்கள் எல்லாம் தன்னுடைய வாய்மொழியாரை அவரை போற்றி பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய இளமாறன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழாக்கள் நிச்சயமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும், நடந்தாக வேண்டும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பாரதிதாசன் அவர்கள் எழுதாத கவிதையே இல்லை, பாடாத பாடலே இல்லை. ஓடி விளையாடு பாப்பா என்று அவன் சொன்னான். ஆனால் 3 வயதில் பெண் பிள்ளைக்கு பாடிய பாடல்கள் பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அவன் பாடாத, அதாவது சுரதாவில் தான் சொன்னா, இந்த மாதிரி பாரதிக்கு முன்பாக பாரதிதாசன் பிறந்திருந்தால் இவன் தான் பாரதி என்று சொன்னார். அதுபோன்ற கவிதைகளை ஒழிக்கின்ற, அருமையான வாசகங்களை ஒழிக்கின்ற, அருமையான வார்த்தைகளை ஒழிக்கின்ற, தமிழுக்கு உணர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு கவிதைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பாரதிதாசன் அவர்கள் நம்மெல்லாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், அவரை மேலே தூக்கி பிடிக்க வேண்டும். அவர் பாரதிக்கு மணிமண்டபம் கட்டினோம், பாரதிக்கு சிலை வைத்தோம். ஆனால் அந்த சிலையை, அந்த மணிமண்டபத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் வேறு. அவன் இறக்கின்ற போது 10 பேர், 12 பேர், 4 பேர் கூட வரவில்லை அவரை சார்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது தூக்கி பிடிக்கிறார்கள். காரணம், நாம் பாரதிதாசனை தூக்கி பிடித்து விட்டோமே என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பாரதியை அவர்கள் இப்பொழுது தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இனத்தை, நம்முடைய இனம் சார்ந்தவரை, நம்முடைய கவிஞரை, நம்முடைய தமிழனை நிச்சயமாக நாம் போற்றி பாதுகாத்து தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி தருகின்ற பெருமகனார் முகம் இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட தொலைவிலே இருந்து வந்திருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் பெருவாரையாக சில காலங்களிலே அவருக்கு ஒரு சில இழப்பு ஏற்பட்ட காரணத்தினாலே பல நிகழ்வுகளை கலந்து கொள்ளவில்லை. இதுதான் முதல் நிகழ்வாக நம்ம கலந்து கொள்கிறார். நானும் இளமாறன் அவர்களும் அவரிடத்தில் கேட்டபோது பாரதிதாசன் விழாவா, நிச்சயம் வருகிறேன் என்று உடனே ஒப்புக் கொண்டார்கள். நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி பாவேந்தர் பெயரிலே பாசறை அமைத்திருக்கின்ற இந்த பாவேந்தர் பாசறை நெடுநாள் வாழ்க வளர்க வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சரியான நேர மேலாண்மையோடும் அரிய செய்திகளோடும் தலைமை உரை வழங்கியிருக்கிறார் ஐயா தாக்கூர் திவாகரன் அவர்கள். இருக்கிற அந்த நுண் அரசியல் செய்திகளை நாம் முன்னிலைப்படுத்தியதைப் போலவே அதனை வழிமொழிந்து அதற்கு மேலும் பல தரவுகளை வழங்கியிருக்கிற ஐயா அவருடைய தலைமை உரைக்கு
நமது கைத்தட்டல்களால் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்க மகிழ்வு. உணர்வாளர்களும் மிகச் சரியானவர்களும் ஒன்று சேர்கிற போது அது மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பது அவருடைய தலைமை உரையின் வழியாக கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லி